உங்க மீது பற்றுதல் கொண்ட ஓட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பற்றுதலை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பற்றுதல் ஓட்டா மாறினாதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னும் புரியாதவங்களுக்கு நான் என்ன செய்ய, உங்களை கண்டு அனுதாபப்பட தவிர வேறு வழி இல்லை. எடப்பாடி கில்லாடி அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி டக்காலிட்டியும் அவர் 4 பேர்கிட்ட சொல்லி எடுப்பிலே 12%, 13% சொல்றதெல்லாம். ஈரோடு கிழக்குல சீமான் எடுத்த 16%, சீமான முன்னிறுத்தி சீமானுக்காக சீமான் லீடர்னு விழுந்த ஓட்டு. அது விக்கிரவாண்டியில அதிமுக கூட்டணி அதிமுக போராட்டத்துக்கு போனாரு, விஜயகாந்தை பற்றி பேசினாரு, விஜயை பற்றி பேசினாரு. இங்க விஜய் ஒரு பொருட்டா நினைக்காம தட்டி விட்டு ஈரோடு கிழக்குல இது பண்ணார். ஜான் ஆரோக்கியசாமி இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள் நீங்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சொல்கிறதா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் செய்தியாளர் சந்திப்பிலே உங்கள் பேரை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான ஆலோசனைகள்? தன் தம்பி மிக திறமையானவர், தானே எழும்பி வந்தவர், சுயம்பா எழும்பி வந்தவர். வரலாற்றிலே இந்தியாவிலே 1.1 ஒருத்தர் 8% வந்ததில்லை. அப்படி வரதுக்கு காரணம் அவருக்கு உழைப்பு, திறமை, கடுமையான உழைப்பு, துணிச்சல், நிதானம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் படித்த அப்சர்வ் பண்ண, கிராஸ் பண்ணின விஷயங்கள், பிரபாகரன் படித்த விஷயங்கள், இதுதான் அவரை தூக்கி நிறுத்துது. நான் ஆணித்தரமா புரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் உரைக்குங்கிறதுக்காக நான் பேசுறேன். நாளைக்கு நிரூபிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு போறோம். நமக்கு என்ன இருக்கு? நம்ம கருத்து 4-5க்கு மேல நிரூபிக்க மாட்டார். இந்த 4-5மே இப்போ கிடையாது அவர் கையில. இப்போ அவர் 0 தான். தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார், விஜய் 3 வரும் இப்போ 0% தான். இவருக்கு பெர்சன்டேஜ் போட்டா 100க்கு மேல போயிருமே பெர்சன்டேஜ். இப்போ இவருக்கு உள்ளதெல்லாம் கற்பனை, கிளைமு, வேட்டு சுரக்கா. 26ல் நிரூபிச்சாதான் அது உண்மை. இது புரியாம தான் ஷாமே 70 சீட்டுலாம் பேக்கும்போது ஷாமா நினைச்சு எனக்கு பரிதாபமா இருக்கு. இவ்வளவுக்குள்ள அறிவுள்ளவர் 70 சீட்டு பலன் நிரூபிப்பார் கொடுப்பாருன்னு பேசலாமா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எடப்பாடி அவ்வளவுக்கு என்ன இது சாமி பட டயலாக போட்டு ஃபில்அப் பண்ணிடுங்க. 12 சீட்டுக்கு மேல பலன் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாரு. ஸோ எடப்பாடிக்கு விஜய்க்கு நல்லது 234 போடுங்க, பலத்தை நிரூபிக்க. என்ன பலம் வந்தாலும் அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு போறோம். இப்படி ஜான் ஆரோக்கியசாமியை வச்சு போலியா பொய்யா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காது, எந்த பிரயோஜனம் வராது. பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. எந்த பிளேயர் உங்களுக்கு பலம் இருக்குன்னு இதுவரை ஒத்துக்கிறான்? கிருஷ்ணசாமி ஒத்துக்கிட்டாரா? சேகு தமிழரசன் ஒத்துக்கிட்டாரா? திருமாவளவன் எனக்கு கீழே வாங்கங்கிறாப்புல, சீமான் எனக்கு கீழே வாங்கன்னாப்புலங்கிறாப்புல. 8% எடுத்த சீமானே 30 சீட்டு கொடுக்கலாங்கிறாப்புல. அதில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு 30 கொடுத்தா உங்களுக்கு இமேஜ் பாதிக்கும்னே, 20க்கு மேலே பலம் நிரூபிக்காது கொடுக்க முடியாதுன்னே. அப்போ நாம் தமிழரே விஜய்க்கு உள்ள ரேட்டிங் 20 சீட்டு, சீமான் 30ன்னு தாராளமாக சொல்கிறாரு. கூட இருக்கக்கூடிய நம்ம தம்பி ஒருத்தன் 30 கொடுத்தா உங்கள் இமேஜ் பாதிக்கும்னே, பலம் நிரூபிக்காதவருக்கு 20க்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறாப்புல. அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார்? 12 சீட்டு மேலே கொடுக்க மாட்டார். இது ஷாமுக்கும் எனக்கும் உள்ள சவாலாட்டே எடுத்துக்கலாம். ஷாம் அண்ணன் உட்பட எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் தம். இந்த இஷ்யூவில் தான் அவங்கள்ட்ட நான் வேறுபடுறேன். பலம் நிரூபிக்காதவங்களுக்கு எடப்பாடி எல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஏமாளி இல்லை. அதை நீங்கள் புரியலை. 70 சொல்கிறீங்களா? 12க்கு மேலே கொடுக்க மாட்டார். நீங்களே என்ன ரியலைஸ் பண்ணுவீங்க. எடப்பாடிக்கு நாடு இன்னைக்கு பார்த்தீங்களா? எடப்பாடி நாடுக்கு வரக்கூடிய வாங்குறாரு. நம்ம பலம் நிரூபிக்காத விஜயெல்லாம் எப்படி மதிப்பார்? ஸோ பலம் நிரூபிச்சா மதிப்பாங்க, அது வேற விஷயம். விஜயகாந்துக்கு 15 சீட்டு பலம் நிரூபிக்காத விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மையார் கொடுப்பானாங்க. பலம் நிரூபிச்சது 41 கொடுப்பானாங்க. ஸோ பலம் நிரூபிக்காதவங்களுக்கும் பலம் நிரூபிச்சவங்கள வித்தியாசம் புரியலையா? அல்ல சீமான் 2% ஒரு 8.2 வந்தது உங்களால் தாங்க முடியலையா? பொறுக்க முடியலையா? வன்மமாக இருக்கிறீங்களா? காழ்ப்புணர்ச்சியாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். நாளைக்கு நிரூபிப்பாருன்னு சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. நிரூபித்ததாட்டி எடப்பாடி கொடுத்தாருன்னா எடப்பாடி தனக்கிட்ட இருக்கக்கூடிய 20% தான் தூக்கி கொடுக்கணும். அப்போ 20 + பலன் நிரூபிக்காதுன்னா 20 + 0 தான். இப்போ நல்லா யோசித்து பாருங்கள். விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, பலதரப்பட்ட ரசிகர்கள் அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தா விஜய் தலைமைன்னு ஓட்டு போடலாம். அப்போ விஜய் தலைமைன்னு ஓட்டு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் எடப்பாடிக்கு ஓட்டு போட சொன்னால் விஜய்க்கு வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களும் வன்னிய ரசிகர்கள் தான் போடுவான். நம்ம கட்சி நம்ம ஜாதி கட்சின்னு போடுவான். மற்ற ஜாதிக்கார ரசிகர்களாக என்ன சொல்லுவான்? விஜய்க்கு வேறு வேலை இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டார் தலைவர் விலை போவார், நமக்கு என்ன, அந்த 2 ஜாதி கட்சிக்கு நம்ம போய் தலைவர் சொன்னார்னு ஓட்டு போடணுமா? இதுதானே ஷாமண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படின்னா 70 சொல்கிறீங்க? தப்பாக சொல்கிறீங்கண்ணே, புரியாமல் சொல்கிறீங்கண்ணே.
அவங்கள இப்படி சொல்லக்கூடாது என்றாலும் நான் பல விதிகள் உங்களுக்கு தெரியாததில்லை. சிவாஜி ஜானகிக்கு ஆதரித்து என்னாச்சு? காங்கிரஸ் வந்து 20% வாக்கு எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் பாதிக்கலை சிவாஜியால். திமுக 34 கிட்ட எடுத்துட்டாங்க, திமுக பாதிக்கலை. அப்போ ஜானகிக்கு ஓட்டு தான் சிவாஜி கொடுத்துருக்காங்க. அப்போ பலம் நிரூபிக்காத விஜய் எடப்பாடி கூட சொன்னால் எடப்பாடிக்கு ஓட்டை தான் விஜய் கொடுக்கணும். இது சினிமா ஆட்கள்லாம் பேசுவானுங்க. எடப்பாடிக்கு ஓட்டை தான் கொடுக்கணும். பலம் நிரூபிக்காத ஒருத்தர், தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் விஜய் ஒரு 5% ஓட்டு எடுத்துட்டாருன்னு வைங்க. அந்த 5% ஓட்டும் பர்சன்டேஜ் ஓட்டும் விஜய் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டர்ஸ், விஜய் மீது பற்றுதல் கொண்டவர்கள் பல ஜாதி மதத்தில் இருப்பாங்க. அந்த பற்றுதல் கொண்டவங்களை ராமதாஸ் 98 டிரான்ஸ்ஃபர் பண்ணார் இல்லையா, வைகோ 98 டிரான்ஸ்ஃபர் பண்ணார் இல்லையா ஜெயலலிதா அம்மையாருக்கு. அந்த மாதிரி உங்கள் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பற்றுதலை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பற்றுதல் ஓட்டா மாறினா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னும் புரியாதவங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய, உங்களை கண்டு அனுதாபப்பட தவிர வேறு வழி இல்லை. எடப்பாடி கில்லாடி அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி டக்காலிட்டியும் அவர் 4 பேர்கிட்ட சொல்லி எடுத்த எடுப்பிலே 12%, 13% சொல்கிறதெல்லாம் நத்திங். அது ஏட்டு சொரக்கான்னு ஜான் ஆரோக்கியசாமி தெரியும். அது கற்பனை. நீங்கள் நிரூபித்தாதான் ஓட்டு, நிரூபித்த ஓட்டை தான் ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கற்பனை ஓட்டை ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. யாரும் ஏமாளி இல்லை. அதனால் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் 1000 சொல்லலாம், அது அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ வராது. பிளேயர்ஸ் யாருமே விஜயை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் தான் சொல்லுவார். பன்னீர்செல்வம் கூட அதுதான் சொல்லியிருக்கிறாரு, அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. சீமான் தான் நெத்தியடியாக ஏட்டு சொரக்கான்னு சொல்லிட்டே போயிட்டார். மீண்டும் ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறத புரியுங்க. ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஷாமனே, 8.2% நாம் தமிழர் கட்சி எடுத்ததுக்கே காழ்ப்புணர்ச்சிகள்லாம் இருக்குது, வன்மத்தை கக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த ஓட்டு சதவிகிதம் வந்து 2026 தேர்தலில் இன்னும் அதிகமாகும், நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கி உயரும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறீங்க சார். எதன் அடிப்படையில் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க சார்? 8% நாம் தமிழர் மக்களவைத் தேர்தலில் எடுப்பாங்கன்னு சொன்னால் ஜான் ஆரோக்கியசாமியே 4% தான் சொன்னார். ஜான் ஆரோக்கியசாமியே சீமான்ட்ட வந்து புலம்புவார். சீமான் சொன்னார்ல, எனக்கு வேண்டியவர் தான் கருத்துக்கள் சொல்லுவார். உண்மைதான், அது புலம்புவார். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்தி தான், இந்திரா காந்தி குடும்பம் தான், நமக்கே ஓட்டு குறையும். மனுஷ பைபிள் கிறிஸ்டின் பைபிளை சத்தி அடித்து சொல்லுங்க, இப்படி நான் சொல்லலைன்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், தைரியமாக போல்டானுன்னா ஒரு ஓட்டு கிடைக்குங்கிறத சீமான்ட்ட சொன்னேன். அதனால தான் சீமான் பாண்டே பேரையும் என் பேரையும் இது பண்ணியிருக்காரு. சீமான் தானே எழும்பி வந்தவர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டான ஆள், குய்வைவான ஆள். இட் கோஸ் வித்தவுட் சேயிங். என்றாலும் அவர் நம்மளையும் பாண்டையும் ரெகனைஸ் பண்ணியிருக்காரு, தம்பியையும் அண்ணனையும் ரெகனைஸ் பண்ணதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த இடத்துக்குள்ளே இவர் ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி தான் சொல்லுவார். நம்ம கருத்து வந்து ஸ்ட்ராங்கானுன்னா ஒரு தில்லானுன்னா ஒரு ஓட்டு வருங்கிறத நம்ம கருத்து. ஒருத்தன் மிலிட்டண்டானுன்னா ஓட்டு வருதுன்னு கருத்து. விஜய் மாதிரி கோலத்தனமாக சொதப்பிட்டு இருந்தால் ஓட்டு வராதுங்கிறது என் கருத்து. அப்போ அதில் சீமான் வந்தாலும் மிலிட்டண்டாக நின்னார். திமுகவையும் அதிமுகவையும் காங்கிரஸையும் பாஜக வச்சு அடித்தார். காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் திமுக அதிமுகன்னு அடித்தார். 8% வந்துட்டு. அது அவர் உணர்வுபூர்வமாக உள்ள விஷயங்களை இயல்பாட்டே சொன்னார். அவரே இயல்பாட்டு சொன்னது. காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, இன்னும் எனக்கு அதெல்லாம் டீட்டெயில் தெரியாது. மீத்தேன், ஈத்தேன், கூடங்குளம்னு எக்கச்சக்கம் அவர் சொல்லுவார். அதில் பாதியில் எனக்கு முரண்பாடு உள்ளதும் இருக்கும். பட் அவர் உணர்வுபூர்வமாக அது உள்ளதுங்கிறனால அதை எடுத்து சொன்னார். உணர்வுபூர்வமாக அதிலே உணர்வுபூர்வமாக இருந்தனால, உண்மையாகவும் நேர்மையாக இருந்தனால அதை அவர் பேசினார். அது பார்லிமெண்ட்டில் அவருக்கு 8% ஓட்டு கிடச்சிது. இந்தியாவிலே இது மிகப்பெரிய சாதனை. 3வது வந்த மாயாவதி 8% எடுத்தாங்க. இவர் 4வது வந்து 8 எடுத்தது பெரிய சாதனை. இதைத்தான் மோடி வியப்பாக பார்க்குறாரு. 8% ஓட்டு விழுந்ததுன்னா இவர் வந்து நிதிஷ்குமார் மாதிரி பீகாரே பிடிக்கக்கூடிய அளவுக்கு, தமிழ்நாட்டே பிடிக்கக்கூடிய அளவுக்கு இவரை முன்னிறுத்தினா வாய்ப்புகள் வருங்கிறத பிஎம்ஓவே கணக்கு போடுறாங்க. அது அவரோட துணிச்சலுக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவரை பார்க்குறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. அது ஜான் ஆரோக்கியசாமி போன்ற அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமானவர்கள் வந்து பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி குடும்பம் தான், காங்கிரஸ் தாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலே இருந்தாங்க. அதே மாதிரி தான் அவங்க வந்து பார்லிமெண்ட்டிலே இன்னைக்கு விஜய் பலத்தை நிரூபிச்சிருப்பாருன்னா நான் சொல்ல முடியுமா? பலம் நிரூபிக்காதவர், ஏட்டு சொரக்கா, வெத்து வேட்டு, இந்த வார்த்தையெல்லாம் விஜய்க்கு எதிராக நான் பயன்படுத்த முடியுமா? தெளிவாக 39 சீட்டை விஜயை போட சொல்லியிருப்பாருன்னா ஒரு கணிசமான ஓட்டு கிடச்சிருக்கும். அந்த ஓட்டுக்கு தக்கன ஒரு பிளேயராக இருந்திருப்பார். இப்போ பிளேயர்ஸுக்கிட்ட விஜய்க்கு மரியாதை இல்லை.
அரசியல் விமர்சகர்கள்ட்டையும் பத்திரிகையாளர்கள்ட்டையும் சீமான் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில் நாளை பேசுவாங்களே தவிர அந்த களம் வரும்போது எடப்பாடி மதிக்க மாட்டார், ஸ்டாலினை மதிக்க மாட்டார், அண்ணாமலை மதிக்க மாட்டார், சீமானு மதிக்க மாட்டார். இதுதான் விஜய்க்கு நிலைமையாக இருக்கும். அப்போது அந்த இடத்துக்குள்ள அரசியலில் வந்தால் துணிச்சல் வேணும். அப்போ எம்ஜிஆர் திண்டுக்கல்ல துணிச்சலாக நின்னார். 2 இடைத்தேர்தல் வந்து அதையும் விஜய் பயன்படுத்தலை. சீமான் இன்னைக்கு விக்கிரவாண்டி களத்தில் நின்னதில் நான் வன்னியரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் போல்டுங்க, எடப்பாடி 10.5க்கு பயந்து ஓடிட்டாருங்கன்னு பரையர் சமூகம், செங்குந்தர் சமூகம்லாம் சீமானை போல்டாக நின்னாருன்னு சீமானை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் இப்போ நீ கேட்ட கேள்விக்கு இப்போ தான் பதில் சொல்கிறேன். ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்த 16% சீமானை முன்னிறுத்தி சீமானுக்காக சீமான் லீடர்னு விழுந்த ஓட்டு. அது விக்கிரவாண்டியில் அதிமுக கூட்டணி அதிமுக போராட்டத்துக்கு போனார், விஜயகாந்தை பற்றி பேசினார், விஜயை பற்றி பேசினார். இங்கே வந்து விஜய் ஒரு பொருட்டாக நினைக்காம தட்டி விட்டு ஈரோடு கிழக்கில் இது பண்ணார். ஜான ஆரோக்கியசாமி விஜய் ஒரு பொருட்டாக நினைக்காம தட்டி விட்டு தான் சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து களத்துக்குள்ளே நின்னார். அப்போ 16% ஓட்டு எடுத்திருக்காருன்னா சீமானுக்காக விழுந்த ஓட்டு, சீமான் தலைமைக்காக விழுந்த ஓட்டு. அவங்களுக்கு உதயசூரியனுக்கு போடலாம், வராமல் இருக்கலாம், நோட்டாவுக்கு போடலாம், தம்பி தமிழா பாண்டியனுக்கு போடலாம். தமிழா பாண்டியன் நிற்கிறதே பெரிய விஷயம். என்ன ஓட்டு எடுத்தாருங்கிறது மேட்டரே இல்லை. ஒருத்தர் கேண்டிடேட்டாக நிற்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. தமிழா பாண்டியனுக்கு போடலாம், எத்தனையோ சுயேட்சைகள் இருக்குது, அவங்களுக்கு போடலாம். அவங்களுக்கெல்லாம் போடாமல் சீமானுக்கு போட்டாங்கன்னா சீமான் மேலே பட்டுதல் கொண்ட வாக்கு. அதுவும் திமுக வந்து 74 எடுக்க முடியாது. இனிமே திமுக தான் கொங்கு மண்டலத்திலும் மேலே வருவாங்க, 50க்கு மேலே எடுத்து. அது மாதிரி வன்னியர் மண்டலத்திலையும் திமுக தான் மேலே வருவாங்க. எடப்பாடி நிற்காததிலே அவர் விழுந்துட்டார். 1000 விமர்சகர்கள் 1000 கட்டுக்கதைகளையும் 1000 ரீல்களையும் 1000 பொய்களையும் புரட்டுகளையும் புனைவுகளையும் விடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சேமனனுக்கு சொல்கிறேன், இந்தியா டுடே மணிக்கு சொல்கிறேன், குபேந்திரனுக்கு சொல்கிறேன், பிரியனுக்கு சொல்கிறேன், இன்னும் யார் நண்பர்கள் தான், எல்லா சகோதரர்கள் தான். சும்மா பேரெல்லாம் போட்டால் தான் ஜாலியாக இருக்கும். இன்னும் எல்லா நண்பர்களுக்கும் சொல்கிறேன், விக்கிரவாண்டியில் 63% வாட்டு எடுத்துட்டார்னா என்டிஆர் வன்னியர் பொலிட்டியில் 50% ஸ்டாலின் தாண்டுவார். இல்லைன்னு யாராவது மறுத்து சொல்லு பார்ப்போம். நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு என்ன இருக்குது காரணம், நான் வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலின் கான்ஃபிடன்ஸ் ஆகிட்டார். அதே மாதிரி அங்கே 74 வந்துட்டாருன்னா 50% நான் கொங்கு வேளாளர் கான்ஃபிடன்ஸில் தெளிவாக தாண்டுவார். கொங்கு வேளாளர் கொங்கு வேளாளர் தான் பண்ணுறாரு. வன்னியரும் லட்சுமணன் மாவட்ட செயலராக போட்டுட்டார். பவர்ஃபுல் கொங்கு வேளாளர்களை முக்கியத்துவம் கொடுக்காரு. 1/3 ஓட்டு கொங்கு வேளாளர்கிட்ட வரும், 33% வரும். மற்ற நான் கொங்கு வேளாளர்கிட்ட 50-60 ஏறி போயிடுவார். அவங்க எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாங்க. விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்க முடியாத எடப்பாடியாக லீடராக பார்ப்பாங்க. நான் கொங்கு வேளாளர்கள் துணிச்சலாக நின்னாயா சீமானை தான் லீடராக பார்ப்பாங்க. ராமதாஸுக்கு 10.5க்கு பயந்து எடப்பாடி ஓடிட்டாரு. கொங்கு வேளாளர் பட்டியல டெபாசிட் போயிடும்னு செங்கோட்டையன் சொல்லி நிற்காம ஓடிட்டாருன்னு நான் வேளாளர் கவுண்டரில் வந்து சீமானை தான் லீடராக பார்ப்பாங்க. எடப்பாடியை விட ஸ்டாலினுக்கு தான் எக்கச்சக்கம் போடுவாங்க. அதே மாதிரி நான் வன்னியர்கள் வந்து சீமானை தான் லீடராக பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமியோட. இது களத்திலிருந்து நான் சொல்கிறேன். சும்மா ஏட்டு சொரக்காய்கள் லெட்டர் பேடரில் வச்சு காகித புலியா ஏசி ரூமுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு நான் வன்னியர்களுக்கு உணர்வு. ஏன் எடப்பாடி களத்தை விட்டு ஓடினார்? சீமான் வந்து தெளிவாக சொன்னார் இல்லையா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடு, அளந்து கொடு, எண்ணி கொடுன்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி விஜயும் விக்கிரவாண்டியிலும் சரி ஈரோடு கிழக்கிலும் சரி வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, விஜய் வச்சு ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெளிவாக நிரூபணமாயிட்டு ஜான ஆரோக்கியசாமி. யார் கூட வேணாலும் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலும் விஜய் சீரோவானாருங்கிறத நான் தெளிவாக விளக்கி பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மேற்கு மண்டலத்தில் 26 வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு ரேகையை காட்டுது. வடமண்டலத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு ரேகையை காட்டுது. அப்போது 74% திமுக அணி வராது. நான் வன்னியர்கள் வந்து நான் வேளாளர் கவுண்டர்கள் வந்து குவிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு பகுதியும் சீமானுக்கு வரும். அப்போ சீமான் 15 to 20% 2026 எடுத்துருவார். இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் தவறு. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது. இதற்கு காரணம் விக்கிரவாண்டியில் சாதிச்ச என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதது. இப்போ பாருங்க, பிஜேபி எதிர்ப்பு சீமான் காட்டுறாரா இல்லையா, காட்டுன்னு காட்டுறாரா இல்லையா. அப்போ என்டிஏ அங்கே நின்றுக்கணும் ஈரோடு கிழக்கில். நான் ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு தான் சொன்னேன் இல்லையா, எல்லா இதுலேயுமே நிற்கணும்.
நிற்கிறது தான் கரெக்டுங்கிறத நான் சொன்னேன். அமித்ஷா சொன்னால் நிற்க சொல்லுவார்னு தான் நான் சொன்னேன். நிற்காதது சீமானுக்கு வாய்ப்பு. விவரம் தெரியாதவனுங்க பி டீம் அது இதுன்னு இருட்டில் இருக்கவங்க கிணற்று தவளையாக இருக்கவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிணற்று தவளைகள் அவங்களே உணர்வாங்க. கிணற்று தவளைகளே, இருட்டில் இருக்க நண்பர்களே, இப்போ சீமான் வந்து இன்னைக்கு அந்த இந்தி எதிர்ப்பு, விகடன் மேட்ரு, தென் இந்த மாதிரிப்பட்ட பல இஷ்யூவில் அவர் கருத்து வந்து ஸ்டாலினையும் தாண்டிலாம் சொல்கிறாரு. ஸோ இந்த சீமானுக்கு வளர்ச்சிக்கு காரணம் எடப்பாடி. சீமானுக்கு வளர்ச்சிக்கு காரணம் என்டிஏ சீமானை தாண்டி போச்சு. டாக்டர் ஐயா வச்சு 29% போச்சு. அண்ணாமலை ஹீரோவானார். ஆனால் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது சீமானுக்கு லாபம். இப்படித்தான் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். தினகரனும் கமலஹாசனும் விக்கிரவாண்டிலையும் நாங்குநேரிலையும் முன்னாடி நிற்காததுனால தான் தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டி சீமான் 8.3க்கு வந்திருக்காரு. இப்போ கோட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டாருங்கிறத விஜய் கூட இருக்கக்கூடியவங்களுக்கும் புரிஞ்சும் வெளியே சொல்லதுக்கு மனசு இல்லாமல் சீமான் மேலே கால் பண்ணிச்சில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டாருங்கிறத ஷியாம், மணி போன்றவங்களுக்கு புரிஞ்சும் இதை பேச தெரியாமல் இருக்காங்க. நான் நெத்தி அடியாக கமலஹாசனும் தினகரனும் கோட்டை விட்டதுனால தான் சீமான் 8.2க்கு வந்துட்டாரு. ஐயா, கருத்து குருடர்களே, கண்ணை மூடிட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடியவங்களே, எடப்பாடி கோட்டை விட்டுட்டாரு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலைங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ சீமானுக்கு வளர்ச்சி அட் த டிஃபால்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் அட் விக்கிரவாண்டி அண்ட் ஈரோடு ஈஸ்ட் அண்ட் என்டிஏ அட் ஈரோடு ஈஸ்ட். இந்த தவறில் தான் சீமான் 2026 வளர போகிறார். ஓகே சார். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள் வந்து நீங்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு சொல்கிறதா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் செய்தியாளர் சந்திப்பிலே உங்கள் பேரை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான ஆலோசனைகள்? தன் தம்பி மிக திறமையானவர், தானே எழும்பி வந்தவர், சுயம்பா எழும்பி வந்தவர். வரலாற்றிலே இந்தியாவிலே 1.1 ஒருத்தர் 8% வந்ததில்லை. அப்படி வரதுக்கு காரணம் அவருக்கு உழைப்பு, திறமை, கடுமையான உழைப்பு, துணிச்சல், நிதானம், வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் படித்த அப்சர்வ் பண்ண, கிராஸ் பண்ணின விஷயங்கள், பிரபாகரன் படித்த விஷயங்கள், இதுதான் அவரை தூக்கி நிறுத்துது. அவருடைய துணிச்சலும் உழைப்பும் தான் அவருக்கு இது. நம்ம வந்து யாருக்கோ பயன்படக்கூடிய அறிவு என் தம்பிக்கு பயன்பட்டா என்ன, அந்த அளவில் சீமானுக்கு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேனே தவிர முழுக்க சீமானுக்கு உழைப்பு, திறமை, நுண்ணிய அறிவு, எந்த சூழ்நிலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் நிதானமாக கையாளக்கூடிய திறமை. பாருங்கள், விஜயெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டே பண்ண முடியல. என்ன தலைவர் அவர்? சீமான் எந்த ப்ரெஸ் மீட்டும் இரிட்டேட் பண்ணிடலாம்னு நினச்சா கூட ரொம்ப ஜாலியாக நின்று அடித்து எப்படி விளையாடுறாருன்னு எத்தனை தலைவர்கள் வந்து சீமான் மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை கெப்பாசிட்டியோட பண்ண முடியும்? அப்போ இந்த திறமையில தான் சீமான் வளர்றாரு. சாமானிய மக்கள் தங்களில் ஒருத்தனா சீமானை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் அவர் இதை தாண்டுங்க. இப்படி யாருக்குங்க இப்படி ஒரு பெருந்தன்மை வரும்? அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி, தம்பி பாண்டியன் சொல்லக்கூடிய பெருந்தன்மை யாருக்குங்க வரும்? அந்த பெருந்தன்மையும் அந்த மெக்னானிமிட்டியும் தான் அவர் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் முழுக்க நிரம்பியவர், சுயம்பா எழும்பி வந்தவர். இவ்வளவு நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.